இன்றைய ஆன்மீக தகவல். நம்முடைய சனாதன தர்மத்திலே இறை வழிபாடு என்பது மிக மிக முக்கியமானது. இந்த இறை வழிபாட்டிலே நிறைய தத்துவங்கள் அடங்கி இருக்கின்றது. மகாபெரியவர் என்று போற்றப்பட்ட காஞ்சி மகா சுவாமிகள் அவர்கள் இதை பற்றியெல்லாம் தன்னுடைய தெய்வத்தின் குரல் நூலிலே நிறைய சொல்லி இருக்கின்றார். தெய்வத்தின் குரல் நூலை எவன் ஒருவன் படிக்கின்றானோ அவனுக்கு நம்முடைய தர்மத்தினுடைய அத்துணை விஷயங்களும் நன்றாக எளிதாக புலப்படும். நம்முடைய சனாதன தர்மம் என்பது எத்தனையோ பல்லாண்டுகளுக்கு முன்னால், அதாவது பல்லாண்டு பல கோடி என்று சொல்வார்கள் அல்லவா, அதுபோல எத்தனையோ யுகங்களுக்கு முன்னால் ஏற்பட்ட தர்மம் நம்முடைய சனாதன தர்மம். இதிலே சூக்ஷ்மமாக நிறைய விஷயங்கள் இருக்கின்றது. அவை இந்த கலிகாலத்திலே ஒரு இயந்திரத்தனமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நமக்கு சட்டென புரியாது. ஒரு விஷயம் புரியவில்லை என்பதற்காக இதிலே சாரம் இல்லை என்று நாம் ஒதுக்க முடியாது. ஆகவே இவற்றை பற்றி தேடி தேடி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி தேடி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு தெய்வத்தின் குரல் நூலை படிக்க வேண்டும். தெய்வத்தின் குரல் நூலிலே காஞ்சி மகா சுவாமிகள் அவர்கள் பூஜைகளுக்கெல்லாம் விளக்கம் அளித்திருக்கின்றார். நம்முடைய இறை வழிபாடு எப்படி செய்ய வேண்டும் என்றெல்லாம் நமக்கு அறிவுறுத்தியிருக்கின்றார். இதனை பற்றி நிறைய இருக்கின்றது. அதிலே ஒரு சிறு துளியைத்தான் இன்றைய நாளிலே நாம் இங்கே பார்க்க இருக்கின்றோம் ஆன்மீக தகவலிலே. அதாவது இறைவனுக்கு அலங்காரம் முடிந்து திரை விலக்கப்பட்டதும் மணி அடித்து தீபாராதனை காட்டுகின்றோம் அல்லவா. இதற்கான நோக்கம் என்ன? இது பற்றி காஞ்சி மகா சுவாமிகள் மிக அற்புதமான ஒரு விளக்கத்தை அளித்திருக்கின்றார். அடியேன் எளியேன் அதனை இப்போது உங்களுக்கு தெரிவிக்கின்றேன். இந்த ஆலய கருவறையிலே வீற்றிருக்கின்ற இறைவனுக்கு அலங்காரம் முடியும் வரை திரையிடப்படுகின்றது. அலங்காரம் முடிந்து அந்த திரை விலக்கப்பட்டதும் மணி அடிக்கப்பட்டு தீபாராதனை காட்டுவார். உள்ளிருக்கின்ற சிவாச்சாரியாரோ குருக்களோ பூசாரியோ மணி அடித்து தீபாராதனை காட்டுவார்கள். இதற்கு மிக அழகாக தன்னுடைய விளக்கத்தை மகாபெரியவர் அளித்திருக்கின்றார். வழிபாட்டின் போது நம்முடைய மனம் பக்தியிலேயே நிலைத்திருக்க வேண்டும். அதை விடுத்து நம்முடைய கவனத்தை வேறு எங்கோ சிதற விட்டு இறைவனை வணங்குவதால் நமக்கு எந்த விதமான பலனும் இல்லை. அதாவது மந்திரம் ஜபிக்கும் போதும் தியானம் செய்யும் போதும் மனம் மந்திரத்திலேயே கருத்தொன்று இருக்க வேண்டும். அதுபோல இறை வழிபாட்டிலே ஆலயத்துக்கு வந்து இறைவனை வழிபடும் போது நம்முடைய மனதை இறைவனின் பால் மட்டுமே வைத்திருக்க வேண்டும். அங்கு வந்து இறைவனை பார்க்கின்ற வேளையிலே கதவை பூட்டினோமா என்று தெரியவில்லையே, இன்று ஒருவர் பணம் போடுகின்றேன் என்று சொன்னார், அவர் போட்டாரா இல்லையா என்று தெரியவில்லையே, குழந்தைக்கு வரன் பார்க்கின்றோம், அவர்கள் என்ன சொல்வார்கள் என்று தெரியவில்லையே. இப்படி நம்முடைய மனதை இறைவனுடைய சன்னதியிலே நின்று கொண்டிருக்கும் போது இறைவனுடைய பால் செலுத்தாமல் நம்முடைய மனதை வேறு எங்கெங்கோ குதிரை போல் அலைய விட்டு மனம் ஒரு குரங்கு என்று கவியரசர் சொன்னார். அது எத்தனை அருமையான ஒரு வாக்கு. ஆக அதனை கட்டி இழுக்க வேண்டும். கோவிலிலே வழிபடும் போது இறைவனை தவிர வேறு எந்த விதமான எண்ணமும் நமக்கு மனதிலே நிழலாடக்கூடாது. ஐம்புலன்களான கண், காது, மூக்கு, வாய், உடல் என அனைத்தும் நம்முடைய மனதை திசை திருப்பும் ஒரு விஷயங்கள். அவற்றை இறைவனை நோக்கி திருப்புவதுதான் இந்த வழிபாட்டினுடைய நோக்கம். அதனால்தான் தினந்தோறும் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டும் என்று வைத்தார்கள். கோவிலிலே இறைவனின் முன் நிற்கும் போதே நம்முடைய எண்ணம் அலைவாய்கின்றது. அப்படி இருக்கும்போது நான் வீட்டிலேயே பூஜை செய்து கொள்கின்றேன், எனக்கு கோவிலுக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று ஒருவன் சொல்கின்றான் என்றால் அது சரியாக இருக்காது. ஆகவே கோவிலுக்கு சென்று இறைவனை தியானிக்கும் போது நம்முடைய எண்ணமானது முழுக்க இறைவனின் பால் இருக்க வேண்டும்.
அலங்காரம் முடிந்து மூலவர் சன்னதி முன்புள்ள திரையை விலக்கும் போது அந்த கடவுளுடைய திருமேனி அழகிலே நாம் கண்கள் மயங்குகின்றது. அதை பார்த்து கொண்டே இருக்கின்றோம். முருகர் கோவில் என்றால் முருகா 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 என்கின்றோம். அம்பாள் கோவில் என்றால் தாயே மகமாயே என அவளை அழைக்கின்றோம். இப்படி நம்முடைய மனமானது ஒருநிலைப்பட்டு அம்பாளை பார்க்கும்போது, தெய்வத்தை பார்க்கும்போது, அந்த தெய்வத்தினுடைய சக்தியானது, அந்த ஆகர்ஷண சக்தி நம்முடைய உடலிலே புகுந்து நமக்கு நல்ல ஆற்றலை தருகின்றது. திரை விலகி தரிசனத்தை கண்டவுடன் நம்முடைய வாய் இறைவனுடைய நாமத்தை மட்டுமே உச்சரிக்க வேண்டும். பூமாலை, கற்பூரஹாரத்தி, தூபம், தீபம் இவைகளால் வெளிப்படுகின்ற அந்த தெய்வீக நறுமணமானது மற்ற எந்த வாசனைகளையும் நுகர விடாமல் நம்முடைய மூக்கை தடுத்துவிடும். அது ஒரு பேராற்றலை நமக்கு கொடுக்கும். கரங்கள் இரண்டும் குவிந்து இறைவனை வணங்கும் போது உடல் பணிவோடு இறைவனின் அருளை வேண்டுகின்றது. இப்படி கோவிலுக்கு சென்று வழிபடும் போது ஐம்புலன்களும் வழிபாட்டிலே ஈடுபட்டால்தான் ஒருவருடைய மனம் ஒருமுகப்படும் என்று மகா சுவாமிகள் சொல்கின்றார். அந்த நிலையிலே ஒரு பக்தனின் உள்ளமும் கோவிலாக மாறிவிடும். அதுதான் வழிபாட்டினுடைய தத்துவம். இந்த தத்துவத்தை நாம் புரிந்து கொண்டு விட்டால் கோவிலுக்கு செல்லும் போது நம்முடைய மனதை ஒருமுகப்படுத்துவோம். அப்படி ஒருமுகப்படுத்தி நாம் செய்கின்ற வழிபாடு தான் இறைவன் ஏற்றுக்கொள்கின்ற வழிபாடாக இருக்கும். எனவே காஞ்சி மகா சுவாமிகள் அவர்கள் சொல்லிய அந்த அறிவுரைகளை எல்லாம் ஏற்று இறை வழிபாடு செய்யும் போது எண்ண அலைகளை கட்டுப்படுத்தி, அதாவது 41 நாட்கள் மண்டலம், ஒரு மண்டலம் விரதம் என்று வைத்தார்கள். இந்த ஒரு மண்டல விரதம் என்பது என்ன? ஒரு மனிதன் நல்ல காரியங்களை செய்ய தொடங்கி அதனை அப்படியே ஒரு மண்டல காலம் 48 நாள் செய்து கொண்டே வந்தான் என்றால் 49ஆம் நாள் அவன் விரதம் இல்லாமலேயே அதனை செய்வான். இதற்காகத்தான் ஒரு மண்டல விரதம் என்று வைத்தார்கள் பெரியோர்கள். இப்படி ஒவ்வொரு விஷயத்திலேயும் ஆழ்ந்த கருத்துக்கள் இருக்கின்றது. அவற்றை நாம் புரிந்து கொண்டு இந்த ஆன்மீகத்தை அணுகினால் ஆன்மீகம் என்பது அற்புதமான ஒரு உணர்வை நமக்கு தரும். ஆன்மீகத்தால் உயர்வோம். ஆன்மீகத்தால் கெட்டவர்கள் யாருமே கிடையாது. கடவுளை நம்பினோர் கைவிடப்படார் என சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே இறைவனை பரிபூர்ணமாக நம்புவோம். சரணாகதி என்றும் சரணாகதி என சரணாகதி தத்துவத்தை உணர்ந்தவன் வாழ்க்கையிலே எந்த விதமான கஷ்டங்களுக்கும் பயப்பட மாட்டான். அதேபோல் எத்துணை இன்பங்கள் வந்தாலும் குதிக்க மாட்டான். மனம் சமநிலையிலே இருக்கும். எது வந்தாலும் ஏற்றுக்கொள்கின்ற பக்குவம் நமக்கு கிடைக்கும். அது ஆன்மீகத்தால் தான் கிடைக்கும். காஞ்சி மகா சுவாமிகள் சொன்ன இந்த அறிவுரைகளை எல்லாம் ஏற்று அடுத்த முறை நாம் கோவிலுக்கு செல்லும் போது மனதை ஒருமுகப்படுத்துவோம். இறைவனை நம்முடைய மனதிலே இருத்துவோம். நன்றி, வணக்கம்.